நாதானா இந்த கேக் செஞ்சது நாதானான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா வந்துருந்துச்சு, அவ்வளோ பர்ஃபெக்டாவும் வந்துருந்துச்சு. இந்த கேக்கு பிரெட் எல்லாம் வீட்லயே செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. 2 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரௌனி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு பிரகதீஸ் வாய்ஸ் சேனல். என்ன ப்ரௌனி செஞ்சிடலாமா? இது செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதாக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 கப் மைதாக்கு 1 கப் சுகர் எடுக்கணும். அதை நான் 3/4 கப் நாட்டு சர்க்கரையாகவும் 1/4 கப் ஒயிட் சுகராகவும் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு உருக்குன பட்டர் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை. இவ்வளோதான், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நாட்டு சர்க்கரையும் சீனியும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ உருக்குன பட்டரை இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ இல்லை எசன்ஸோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு முட்டையும் இது கூட உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவு பீட் பண்ணுறோமோ அந்த அளவு சாஃப்டாக கிடைக்கும் கேக்கு. பாருங்க, நான் இந்த அளவு பீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு, கொக்கோ பவுடர், அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா சளிச்சு இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக சளிக்கிறோன்னா, கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா பேட்டர் ஸ்மூத்தாக வராது, அப்போ கேக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்காது. அதுக்காக தான் சளிச்சு சேர்க்குறோம். சளிக்கும் போது இதில் கட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம கையாலேயே கூட உடச்சி விட்டுறலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் சாக்லேட் கட் பண்ணிக்கிறேன். நான் டைரி மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் கிடைச்சா அது கூட எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நட்ஸும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண நட்ஸையும் சாக்லேட்டையும் இந்த பேட்டர் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சில்வர் பவுலில் தான் ப்ரௌனி பண்ணி பார்த்தேன். அதுலேயே நல்லா சூப்பராக வந்துச்சு. பட் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக கேக் மோல்ட் வாங்கலான்னு போனேன். எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கல, ஹார்டின் ஷேப் தான் கிடைச்சிது. இப்போ இந்த கேக் மோல்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். பேட்டர் மோல்டில் பாதி அளவு தான் இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது ஃபுல்லாக வந்துடும். இப்போ இது மேலே கொஞ்சமாக நட்ஸு தூவிக்கிறேன். நான் கடாயில் தான் செய்ய போகிறேன். இது இரும்பு கடாய். அடிக்கனமாக இருக்கிற எந்த பாத்திரத்தில் வேணால் நீங்கள் செய்யலாம். குக்கரில் கூட செய்யலாம், நல்லா வரும். இதில் உப்பு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாப்பாடுலாம் எடுத்து வைப்போம் இல்லையா, சர்க்கிள், அந்த சர்க்கிளை இதுக்குள்ளே வச்சு இந்த பேட்டரியும் இதுக்குள்ளேயே வச்சிடலாம். இதை மூடி வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சிடலாம். நான் 25 நிமிஷம் வேக வச்சேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மோல்ட்லேருந்து கேக்கை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதோட லாக் எடுத்து விட்டால் மோல்டு சைஸு பெருசாகும், அப்போ கேக் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனி பர்த்டேக்கெலாம் கேக்கு கடையில் வாங்கணுன்னே இல்லை, நம்மளே வீட்டில் இந்த எசன்ஸோ பேக்கிங் பவுடரோ இல்லாமலே செஞ்சிடலாம். இது நல்ல சாஃப்டாக நம்ம போட்ட சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.